ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மோர் தனி ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்தே நம்ம ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கான ஐடியா தான் சொல்ல போகிறேன். ப்ளஸ் இது ரொம்ப கஷ்டமும் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக நான் சொல்ல போகிறதில்ல. வீட்டில் நம்ம கைப்பட நம்ம செஞ்சு நம்மளா சேல்ஸ் பண்ணி அதில் ப்ராஃபிட் வரதோ இல்லை லாஸோ எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுற விதத்தில் தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இந்த மொபைல் ரிலேட்டட் பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளாம் கைப்பட செஞ்சு எல்லாமே ப்ராக்டிக்கலாக செய்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அதே போல் பிஸ்னஸ்ன்னு சொல்லும் பொழுது சில தயக்கம் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே. ஏன்னா என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம், யார்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறது நம்ம வீட்டில் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசித்து தயங்கி சைலண்ட்டாக இருக்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு டேலண்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதுக்காகவும் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, நம்ம ஒரு ரொம்ப பெரிய அளவுலலாம் போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் மிளகாத்தூள் அரைப்பீங்களே, சில பேர் வீட்டில் சூப்பராக அரைப்பாங்க. எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்கலாம் ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் எப்படியும் அரைப்பீங்க. அவங்க ஒரு 1 கிலோ 2 கிலோ எக்ஸ்ட்ரா அரைச்சிட்டு அக்கம் பக்கத்து வீடு இருக்கு இல்லைங்களா, தெரிஞ்சவங்க வீடு, இந்த நெய்பர்ஸ் வீடுலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. சும்மா சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குவாங்க. அதே போல் அந்த 4 பேர் இன்னொரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்க வேற யாருக்கிட்டனா சொல்லுவாங்க. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். இப்படி மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதே போல் உங்க ஏரியால ஏதாவது கடை இருக்கா? நல்லது தெரிஞ்ச கடை இருக்கும்ல, மல்லிகை கடை. அங்க போயிட்டு சொல்லி பாருங்க. இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 10 பேக்கெட் போல கொடுக்குறேன். நீங்க சேல்ஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாரும் முடியாதுன்னு தான் சொல்ல மாட்டாங்க. சேல்ஸ் பண்ணி தரேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு காசு டக்குன்னு வருமான்னு கேட்டா அது வராதுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி சேல்ஸ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காசு கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்க எடுத்த உடனே ப்ராஃபிட் பார்க்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லும் பொழுது நம்ம பெரிய அளவுல குர்த்தி, சேரீ அப்படின்னு இல்லாம நைட்டி நைட்டி அப்புறம் இந்த இன்ஸ்கர்ட் இதெல்லாம் நல்லா சேல்ஸ் ஆகும். நைட்டிலாம் முன்ன குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வயசானவங்க கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நைட்டிலாம் நல்லாவே சேல்ஸ் ஆகும். அப்புறம் இன்ஸ்கர்ட் அதுவும் நல்லா சேல்ஸ் ஆகும். அதையும் நீங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். அப்படியே அவங்க வேற யாருக்குன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பா வீடு தேடி வாங்குவாங்க. அப்படி நைட்டி ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ்ன்னு சொல்லும் பொழுது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்குறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா எங்கேருந்து வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவங்க வீடும் தெரியாது. அதனால இன்ஸ்டால்மெண்ட்டில் இல்லைன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகி உங்ககிட்ட வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, கஸ்டமர் ஆயிட்டாங்களா, அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லும் பொழுது இந்த காலத்தோட அந்த ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாமல் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் சூப்பராகவே சேல்ஸ் ஆகும். கண்டிப்பாக எங்கள் ஊரில் ஃபேமஸான ஒரு கடை இருக்குங்க. அங்கே ஃபெஸ்டிவல் டைமில் அங்கே போகாத ஜனமே இல்லை. வீட்டிலலாம் கொழுக்குட்டெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை, அதிரசம் செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அங்கே தான் போய் வாங்குவாங்க. போலியில இருந்து அச்சு முறுக்கு, அதுக்கப்புறம் அதிரசம் எல்லாமே சேல்ஸ் பண்றாங்க. சூப்பரா போகும். முக்கியமா இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வந்தா மட்டும்தான் ஆர்டர் எடுப்பாங்களே. நம்ம கிட்ட போயிட்டு ஆர்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாருக்குமே ஆல்ரெடி கொடுத்துறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்க இப்போ. ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராகவே போகும். போலி, அதுக்கப்புறம் கொழுக்குட்டை, அச்சு முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் நிறைய பேருக்கு செய்யறதுக்கு இந்த காலகட்டத்துல ஒர்க் போறவங்களுக்குலாம் அதெல்லாம் செய்ய டைம் இருக்காது. சரிங்களா? அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபெஸ்டிவல் டைம்ல கண்டிப்பா உங்ககிட்ட பல்கா ஆர்டர் பண்ணுவாங்க கன்ஃபார்மா. நீங்க இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராகவே போகும் இது சேல்ஸ்.
நெக்ஸ்ட் வந்து டைலரிங். டைலரிங் சொல்லும்பொழுது நான் வந்து அ ப்ளவுஸ் ஃபுல்லா தச்சு குடுக்குறது, புது ப்ளவுஸ் தச்சு குடுக்குறது, புது ட்ரெஸ் தச்சு குடுக்குறது, அந்த ஒரு இதுவும் நான் சொல்ல வரல இப்ப. அது தச்சு குடுக்குறதுக்கு நெறைய ஆள் இருக்காங்க. ஆனா, டக் பிடிக்கணும்னு சொல்லி எடுத்துன்னு போய் குடுத்தா, அதுக்கு தைக்க ஆள் இல்ல. கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்க ஆள் இல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்பவும் வந்து பில்லோ கவர்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அது தச்சு குடுக்க ஆள் இல்ல. ஸோ, இந்த மாதிரி வந்து நம்ப ஒரு டைலரிங் மிஷின் வீட்ல வச்சுட்டுருக்கிறோம். நம்ப ஓன் யூஸ்க்காக வச்சுட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஒர்க்லாம் நம்ப வந்து செஞ்சோம்னா, கண்டிப்பா வந்து ஒரு நாளைக்கு ரூ. 200லேருந்து ரூ. 300 கன்ஃபார்மா எடுக்கலாம். ஏன்னா, நான் வந்து எடுத்திருக்கிறேன். சரிங்களா? அதனால தான் இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். ஏன்னா, நான் வந்து ஃபுல்லாலாம் வந்து கிளாஸ் கத்துக்கல. நான் வந்து என்னோட ப்ளவுஸு, அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட ப்ளவுஸ் தைப்பேன். அதுவரைக்கும் தான் நான் வந்து கிளாஸ் போய் கத்துக்கிட்டேன். அதனால வெளிய வந்து ப்ளவுஸ் வாங்கி தைக்கணுன்றது எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கும். ஆனா, எனக்கு அம்மாக்குலாம் வந்து ப்ளவுஸ் தச்சுப்பேன். அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, நம்ப அத வந்து வேஸ்ட்டா போட்டு வைக்காம, இங்க 4 பேர்கிட்ட நம்ம சொல்லி வச்சோம்னா, அவங்க வந்து நைட்டி டக் பிடிக்கிறதோ, சுடி வந்து டக் பிடிக்கிறதோ, இல்ல பில்லோ கவர் தைக்கிறதோ, அந்த மாதிரி குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு நாளைக்கு ரூ. 200லேருந்து ரூ. 300 நம்மளுக்கு கன்ஃபார்ம்ங்க. நான் வந்து நெறைய இங்க வந்து அப்படிதான் ஸ்டிச் பண்ணி குடுத்துட்டுருக்கிறேன். நான் வந்து வேஸ்ட்டா எடுத்து போடாம. சரிங்களா? அதனால டைலரிங்ன்னு வரும்போது, ஐயோ! நம்மளுக்கு ஃபுல் ஒர்க் தெரியாதே, நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வொரி பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சா மட்டும் போதும். நெக்ஸ்ட் வந்து ஊறுகாய், கஞ்சி வத்தல். ஊறுகாய், கஞ்சி வத்தல் ஏன் நான் முக்கியமா மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, இது வந்து எல்லாருக்குமே ஈஸியா வர ஒரு விஷயம் இல்ல. சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிளஸ் கை பக்குவம்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரி வந்து ஊறுகாய், கஞ்சி வத்தலுக்கு ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க செஞ்சா தான் நல்லாருக்கும். அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் கை வந்த கலை அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா நீங்கலாம் வந்து இது ட்ரை பண்ணியே ஆகணுங்க. இதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு சேல்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் நானு பிசினஸ். உங்க சரவுண்டிங்லயே வந்து கடைங்க இருக்குங்கன்னா, எடுத்துட்டு போய் போடுங்க. போட்டுட்டு ஒரு 10 பாக்கெட் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு இத சேல்ஸ் பண்ணி குடுப்பா, எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேல்ஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்களே வந்து பிசினஸ் ஸ்டாப் பண்ணாலும், இல்லப்பா நான் இப்பலாம் செய்யறதில்லன்னு சொன்னாலும், அவங்க விடவே மாட்டாங்க. இல்ல நெறைய டிமாண்ட் இருக்கு. திரும்ப வந்து கேட்கறாங்க. நீங்க எடுத்துட்டு வந்து போடுங்கன்னு சொல்லி, அவங்களே உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. ஏன்னா, நம்ப வந்து ஒரு ஒரு விஷயத்துல வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இதுல வந்து நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா, திரும்ப நம்ம தேடி தேடி அத தான் வாங்குறதுக்கு தோணும் தவிர, அத விட்டுட்டு வேற எதுவும் நம்மளுக்கு வந்து வாங்க தோணாது. ஸோ நீங்க ஊறுகாய், கஞ்சி வத்தல்லாம் நீங்க வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. சூப்பராவே போகும். கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். அதேபோல நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க விவசாயம் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. நீங்க விவசாயம் பண்ற அம் நிலத்துல செடிகள்லாம் நெறைய இருக்கும். பூச்செடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய இருக்கும் இல்லீங்களா? அதையே நீங்க வந்து எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணி அது ஒரு பிசினஸா பண்ணலாம். ஏன்னா, இப்போ நெறைய பேருக்கு வந்து சிட்டி சைடு அது ஒரு ஷாப்பாவே வச்சு நல்லா ஃபேமஸா போயிட்டுருக்கு. ஆனா, இந்த பக்கம் வந்து ரூரல் ஏரியா, அப்புறம் டவுனு அங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ நீங்க வந்து அங்கலாம் சேல்ஸ் பண்ணீங்கன்னா, சூப்பராவே போகுங்க பிசினஸ். கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இன்னும் நெறைய பிசினஸ் ஐடியா இருக்கு. உங்ககிட்ட இன்னும் நெறைய பேசணும்னு நெனச்சேன். ஆனா, எனக்கு வந்து வீடியோ டைமிங் வந்து இவ்ளோ தாங்க கிடைச்சது. ஏன்னா, நான் செஞ்ச வேலை இன்னைக்கு இவ்ளோ தான். வீட்ல வந்து ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஊர்ல இருந்து அப்படின்றதுனால, நான் சுத்தி சுத்தி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா, அவங்களுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதனால நான் வந்து ஃப்ரீயா வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு என்னோட ஒர்க் இவ்ளோ தான் நான் செஞ்சேனே. 2 பேர் ஷேர் பண்ணி அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ, அதிகமா வந்து வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு வந்து செகண்ட் பார்ட் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க. செகண்ட் பார்ட் வந்து நானும் கண்டிப்பா வந்து வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.